எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி இருக்குது. நீங்கள் அதை இண்டிகேட் பண்ணீங்க. இப்போ கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமிக்கே இவங்களெல்லாம் சேர்க்க வேண்டிய நெருக்கடி வந்திருக்கு. செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போன பிறகு எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு. அப்படி சொல்றீங்களா? அவரு ஒரு நெருக்கடி இல்லைன்னு கோபிச்செட்டிப்பாளையத்திலே பொதுக்கூட்டம் போட்டு நிரூபிச்சாரு சார். 50,000 பேர் வராங்க சார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் எப்படி கூட்டத்தை கூட்டினாலும் பிரதமர் தவிர சொல்லிட்டாங்கல்ல. அதோட என்ன வேணும் உங்களுக்கு? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கூட்டத்தெல்லாம் அரசியல் கட்சிகள் பண்ணுற விஷயம். நீங்கள் வீக்காக இருக்கீங்க சார். ரொம்ப நீங்கள் வந்து சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. வெறும் சவுத்து மட்டும் கிடையாது. டெல்டாவில் 22 தொகுதி இருக்குது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தில் 4 இடத்துல தான் சார் வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் 4 இடத்துல வின் பண்ணிருக்காங்க. சவுத்தில் 58 தொகுதியில் வெறும் 15 தொகுதியில் வின் பண்ணிருக்காங்க சார். இத்தனைக்கும் பாஜக, அதிமுக, பாமக எல்லாம் இருந்த நேரம் தான் 21. இப்போ திமுகவுக்கு ஆன்டி இன்குபசி சேர்ந்திருக்கு. வேணா இன்னொரு 4 தொகுதி மேல வின் பண்ணலாமே தவிர ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்க? ஓபிஎஸ் சேர்க்கலனா அதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அந்த ஓட் பேங்க் அப்படியே நேரா எடப்பாடிக்கு எதிராக இருக்கு. அந்த ஓட் பேங்க் அதை வந்து இவங்க வந்து அன்னைக்கு அரவணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அதனால வந்து பிரஷர் வந்து எடப்பாடிக்கு இருக்கு ஆக்சுவலா. அதுவும் செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போன பிறகு தாவேக்கா வந்து நாங்க தான் திமுகவுக்கு போட்டி என்று சொன்ன பிறகு அதிமுகவுக்கு பிரஷர் அதிகமாகுது. அப்ப முதல்வர் கனவில் இருக்கிற எடப்பாடி எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும் அந்த கட்டாயத்தில் அவர் இருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு மனமாற்றம் வர வேண்டிய அவசியம் வந்திருக்கு. ஆக்சுவலா வந்திருக்குன்னு வரணும். டிசம்பர் 10 பொதுக்குழுல ஒரு ஜெனரலான ஒரு அழைப்பு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 10 பொதுக்குழுல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. விலகி போனவர்கள்லாம் வந்து மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி, தலைவர் ஆட்சியை கொண்டாடணும், எல்லாரும் ஒன்று சேருங்க ஒரு அழைப்பு விட்ட பிறகு அடுத்த கட்டமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு பிரஷர் எடப்பாடிக்கும் பிரஷர் இருக்கு. ஆனால் வந்து திருப்பி அதிமுகக்குள்ள அவர் இழுக்காத ஒரு என்டிஏல கூட்டணி நீங்க 2 பேரும் தான் பேச போறீங்க. என்டிஏல கூட்டணி கட்சியா சேர்க்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அது வந்து எதிர்பார்த்த ஒரு பலனை வந்து அதிமுகவுக்கு தராது. அவரை கட்சியில இணைச்சாதான் அந்த பலன் வரும். அந்த பலனை வந்து நீங்க அனுபவிக்க முடியும். ஜெல்லாகாங்கறீங்க. தினகரன் தனியா விஜயோட போய் சேர்ந்தாரா அதோட அதிமுகவுக்கு ஏற்படுற பாதிப்பு வேற. மணிகண்டன் பேசிட்டு வர உங்கள்ட்ட. மணிகண்டன் நீங்க என்ன அதுல முரண்படுறீங்க? பிரியன் இது ஒரு 101வது தடவை சொல்லியிருப்பாரு. நான் 102வது தடவை திரும்ப சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி பிரஷரும் இல்ல, சுகரும் இல்ல, உப்பும் இல்ல சார். அவருக்கு எந்த பிரஷரும் இல்ல சார். அவர் அழகா போய் கோபிச்செட்டிப்பாளையத்துல அருமையா 3வது கட்ட பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் சார். பிரஷர் அப்படிங்கிறது சில திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சில நபர்களால் போடப்படுகின்ற திரும்ப திரும்ப சொல்ற ஒரு கோயப்பிள் வார்த்தை. அவர் பன்னீர்செல்வத்தை எக்காரணம் கொண்டு சேர்த்த மாட்டார், தினகரனை சேர்த்த மாட்டார், சசிகலாவை சேர்த்த மாட்டார். இந்த 3 பேரையும் சேர்த்த மாட்டார் சார். அவருடைய கட்சியில சேர்க்க மாட்டார், கூட்டணியில வச்சு பாருங்கிறீங்க. கூட்டணியில சேர்த்துக்குவாரு சார். கூட்டணியில அவர் பிரச்சனை கிடையாது. கூட்டணியில திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்க மாட்டேன் டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு. திரு ஓ பன்னீர்செல்வமும் அதுதான். அவர் அதுல நேரடியா ஸ்ட்ராங்கா சொல்லல. ஆனா டிடிவி அப்படி சொல்லும் போது அப்ப எப்படி கூட்டணிக்குள்ள வர முடியும் சார்? அவர் கட்சியில் இருக்கிற இன்ப தமிழர் நாளைக்கு அந்த கட்சிக்கு தலைவராக சொல்லுங்க. நாளைக்கு கூட்டணி மந்திரி சபையில் துணை முதலமைச்சர் பதவி தினகரன் சொல்ற ஒரே வார்த்தை. மணிகண்டன் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, கட்சி ஆபீஸ் அடிச்சாரு, உடைச்சாரு, ரெக்கார்டெல்லாம் தூக்கி போனாருன்னு சொல்றாரு. அதிமுக 53 வருஷ கால வரலாற்றுல இந்த சம்பவம் புதுசா? இது மாதிரி எவ்வளவு சம்பவம் அதிமுக தலைமையகத்தில் நடந்திருக்கு. இன்னொரு பாயிண்ட் இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட எடப்பாடி செல்வாக்கு மிக்க தலைவரா புகார் கொடுத்தாரு சார். எஸ்டிஎஸ் ஊழல் புகார். எம்ஜிஆர் எடுத்து ஊழல் புகார் கொடுத்தாரு சார். ஊழல் புகார் கொடுத்தாரு. அவரே எம்ஜிஆர் சேர்த்துட்டாரு சார். அப்புறம் ஜெயலலிதாவை வந்து கட்சியை விட்டு நீக்கி யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு அறிக்கை அண்ணா பத்திரிகையில் வந்தது. அப்படியே வந்து ஜெயலலிதா வந்து ஆரம்பியப்பட சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க ஆளுமை மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. உங்களுக்கு உங்க ஆளுமை மேல நம்பிக்கை இல்லை. நீங்க யாரையும் சேர்க்க மாட்டேங்க. அதனால வந்து மனமாற்றம் வர வேண்டியது அவசியம். இல்லாட்டி நீங்க தொடர்ந்து தோல்வியை தழுவீங்க. நீங்க ரொம்ப அதீத ஆமா சார். எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இல்ல சார். சார் நான் கடந்த கால வரலாறு சொல்றேன் சார். நான் கடந்த கால வரலாறு சொல்றேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி நடந்துட்டாங்கன்னு சொல்றேன் நானு. யாருமே ஆரம் வீரப்பனோ மத்தவங்களோ வந்து புரட்சி தலைவருடைய தலைமையை வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணல. உங்க பதவிக்கு நாங்க சேலஞ்ச் தலைமையை சேலஞ்ச் பண்ணது எல்லா கட்சிகளும் எல்லாரும் சேலஞ்ச் பண்ணது சார். வெளில போனாங்க எல்லாரும் தலைமையை சேலஞ்ச் பண்ணி தான் வெளில போனாங்க. சரி அவர் முடிச்ச உடனே பத்திரிகையாளர்கள் தாண்டி இவ்வளவு ஆவேசமா பதட்டப்படுறீங்களா? இல்ல சார் அவரு கடந்த கால வரலாறு சொல்றேன் சார். நானு கடந்த கால வரலாறு சொல்றேன். வரலாறு தெரியுன்றதுனால சொல்றேன். நீங்க எப்ப அதிமுக வந்தீங்க எனக்கு தெரியாது. சரி அது தனி இதுக்குள்ள போக வேண்டாம். ஒருத்தருக்கு எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கு. வரும் திரு கேசிபி வர மணிகண்டன் வர மணிகண்டன் நானே சொல்றேன். உண்மையதானே சொல்றேன். சரி கேசிபி சொல்றேன். கேசிபி பிரியன் சார் சொல்றது வந்து எஸ்டிஎஸ். சரி அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி பாஜக மத்தியில் ஆள்ற கட்சி அவங்க பஞ்சாயத்து அந்த மாதிரி எல்லாம் வந்து ஏற்படலை. ரெண்டாவது அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது இப்போ இன்றைய நடைமுறை சூழ்நிலைகளுக்கு
இன்னும் 100 நாட்கள் இருக்கிறதுக்குள்ள கட்சியில சேர்த்து அந்த தேர்தலை சந்திப்பதற்கு சாத்தியம் இல்லை. ஆனால் பாஜக ஒருவேளை விரும்புதுன்னா இல்ல, பாஜக என்னத்தை வேணாலும் விரும்பட்டுங்க, அது இம்மெட்டீரியல். அதாவது பிரியன் சார் சொல்றாரு அப்படி ஒதுக்க முடியுதான்னு தெரியல. மெட்டீரியலைஸ் ஆகுது எப்படி ஆகுது? இந்த கூட்டம் எப்படி நடக்குது? யார் அழைத்து பாக்குறாங்க? அவங்க அது எப்படி இம்மெட்டீரியல் சொல்ல முடியும்? என்டிஏல சேர்த்து கொள்வதுதான் அவங்களோட பிரதானம். அது தெரியாது நமக்கு. அவர்களது அரவிந்த் அவர் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் சொல்றாரு, பாஜகவுடைய விருப்பம் இவங்க எல்லாம் ஒண்ணா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்பதான் வின் பண்ண முடியும். பாஜக விருப்பம் தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி அமைப்பதா தான் இருக்கும். அது லாங் டைம் விருப்பம், அது நீண்ட கால விருப்பம் சார். நடைமுறைக்கு 26க்குன்னு ஒரு வச்சிருப்பாங்க. நடைமுறைக்கு சாத்தியம் என்பது கூட்டணியில் அவர் சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பாஜகவோட விருப்பம் தமிழ்நாட்டில் ஒரு 70 தொகுதி வாங்கலாம், அவங்க விருப்பம் நிறைவேறிடுமா சார்? எடப்பாடி பழனிசாமி தூக்கி 70 தொகுதி கொடுத்துருவாங்க. அவங்க ஆசைப்படலாம், சேர்த்தலான்னு. திட்டமா சொல்லியாச்சு. ரைட். அதாவது இல்ல இப்ப டிஸ்பியூட் அது இல்ல மணிகண்டன். அதாவது பாஜக விருப்பம் இதுவா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியா இந்த முடிவு தான் இருக்காரு அப்படிங்கிறதுலயும் ஒன்றும் இல்லை. அப்ப இப்படி இருக்க இடத்துல இருந்து அந்த டெட்லாக் எங்க அது வந்து சரியாகும், எப்படி அதுக்கான ஒரு தீர்வு வருங்கிறத நம்ம பேசுறோம். நீங்க சொல்ற நானும் மாற்று கருத்து வரல. திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஃபோமா இருக்கலாம், மாற்று கருத்தே இல்லை. ஆனா பிஜேபி விருப்பப்படுதுன்னா வெற்றிக்கு தான் 2 பேர் திமுக ஆட்சி அகற்றுறதுன்னு 2 பேர் சொல்றாங்க. அப்ப இது எப்படி நடக்குங்கிற கேள்வி தான் இப்ப நம்ம விவாதிக்கிறோம். சார் எப்படி நடக்கும்னா, வைகோ வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் தானே. வைகோ வெளியேற்றப்பட்டார், கொலைப்படை அது எத்தனை காலத்துக்கு பிறகு நடக்குது திரு கேசிபி? 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறப்ப இது ஒரு நீண்ட காலம். அதெல்லாம் வந்து நீங்க இதுக்குள்ள வராது. கருத்து வேறுபாடு தானே. அன்றைக்கு ஒரு கருத்து வேறுபாடு எப்படி நடைபெற்றது, இன்றைக்கு அதே சூழ்நிலைகள் திரும்புது. நான் அதுதான் சொல்றேன். அதாவது இது நிரந்தரம் கூட நான் சொல்லல. தேர்தலுக்கு பிறகு ஒரு நட்புறவோடு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டால் வேற மாதிரி வரலாம். ரெண்டாவது சார் வந்து தினகரன் சொன்னாரு இல்ல சார், இப்ப ஓபிஎஸ் வந்து கண்டிஷன்ஸ் இல்லன்னு சொல்லி பல மாதம் ஆச்சு இல்லையா? அப்ப அந்த நம்பிக்கை வரலங்கிறத அர்த்தம். நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இணைந்து பயணம் நம்பிக்கை வரும்ன்றீங்க. அவங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து எந்த கண்டிஷனும் இல்லாம இணையத்துக்கு தயாரா இருக்கிறோம், ஆட்சிக்கு கட்சி வரணும், கட்சி தான் முக்கியங்கிற இடத்தை அவங்க டிக்ளேர் பண்ணாங்களா அபிஷியலா? சரி, அத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் குட்வில்ல இந்த தேர்தல்ல கூட்டணியாக பயணிச்சுட்டு தேர்தல் முடித்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நல்ல உறவு ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு ஏற்பட்டு விட்டதென்றால் அவர்கள் இணைஞ்சிட்டு கூட போலாமே, அது பின்னாடி பார்க்கலாம்ல. இப்ப 100 நாளை வச்சுக்கிட்டு திமுகவை எப்படி வீழ்த்துவதுன்னு பார்க்கிறதா, களத்தை எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கிறதா, இல்ல ஓபிஎஸ்க்கு எப்படி உள்ள அகாமடேட் பண்றதுன்னு பார்க்கிறதா? அதனால கால சூழ்நிலைகளுக்கு இன்றைய தேதிக்கு சாத்தியப்பட்டது என்பது கூட்டணி தான் சாத்தியப்பட்டது. இது ஒன்று. அடுத்து பிரியன் சார் சொன்னாரு, தினகரன் வந்து ஒரு ஸ்பாயிலிங் போர்ஸா இருப்பாரு, விஜய் கூட போயிருவாரு. இதெல்லாம் இதற்கு முன்பே தினகரனால அதிமுக தோத்ததுன்னு நான் ஏத்துக்கல. ஏன்னா சென்ற தேர்தல் 21ல நீங்க சென்னையில யாரோட எஃபெக்ட்? சென்னையில ஒரு தொகுதியில அதிமுக அன்னைக்கு ஜெயிச்சுதா? செங்கல்பட்டுல யாரோட எஃபெக்ட்? காஞ்சிபுரத்துல யாரோட எஃபெக்ட்? திருவள்ளூர்ல யாரோட எஃபெக்ட்? அரியலூர்ல யாரோட எஃபெக்ட்? அப்ப அந்த 10.5 ஓரளவுக்கு பாதிப்புகளை கொடுத்திருக்கலாம். ஆமா, பல ஃபேக்டர்ஸ் அன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணிச்சு. அதுல தினகரன் ஃபேக்டர் இருக்குல்ல. அத தினகரன் ஃபேக்டர்ங்கிறது அன்னைக்கே 2%. இன்னைக்கு அதுல இருக்கிற 75-80% பேர் அதிமுக. நீங்க இப்படி திரு கேசிபி இப்படி எடுங்க, நீங்க யாரை வேணா உங்க பார்வை இருக்கட்டும், அவங்களுக்கு 0.5 கூட இல்லை அப்படின்னு கூட நீங்க வச்சுங்க, அது உங்க முடிவு. திரு ஓ பன்னீர்செல்வம் இன்னும் கட்சியா ஆரம்பிக்கல, டிடிவி தினகரன் கட்சி நடத்துகிறார். கட்சி நடத்தி 234 தொகுதிக்கு விருப்ப மனு வாங்குகிறார். கேளுங்க, இப்ப ஓபிஎஸ் நீங்க தான் கூப்பிடுறீங்க, யாரு? பிஜேபி கூப்பிடுது, கூட்டணி கூப்பிடுறாங்க. ஏன்னா தேவை இருக்கு, இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு கூட்டணியா வரணும்னா எல்லாம் இணைஞ்சிருக்கணும்னு. அப்ப டிடிவி தினகரன்லாம் ஒரு செல்வாக்கு இருக்கான்னு கேட்கவே முடியாது. ஏன்னா ஓபிஎஸ் வந்து இன்னும் கட்சியே இல்ல. நீங்க அவரை தனிநபருங்கிறீங்க, அவரே கூப்பிடுறீங்க. அப்ப டிடிவி தினகரன் எப்படி ஒண்ணும் இல்ல? இதே தினகரன் ஆர்கே நகர்ல என்ன சொன்னாரு? என் உயிருள்ள வரை பாஜகவோடு நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாரு. 24ல என்ன சொன்னீங்க? அப்ப அதிமுக என்ன சொன்னாங்க? போன வாரம் கேசிபி இப்ப நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறீங்க, அதுக்காக உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். 24ல என்ன சொன்னீங்க? 31லயும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்க. இப்ப வைக்கணும்ல, தேவை அரசியல் கூட்டணிங்கிறது வெற்றிக்கான தேவை வியூகம் அப்படினா வைக்கறாங்க. பர்சுவேஷன்ல தினகரனும் கூட இந்த கூட்டணியாக சேர்ந்துக்கிட்டு கூட வந்து வரலாம். இல்ல இன்னைக்கு அறிக்கையில கேசிபி இன்னைக்கு அறிக்கையில அவர் சொல்றாரு, ஜெயலலிதா அவருடைய நினைவு நாளை ஒட்டி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில சொல்றாரு, நாடு போற்றும் நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம் தற்போது சில சுயநலவாதிகள் கையில் சிக்கி சிதை உண்டு ஒரு வட்டார கட்சியாக சுருங்கி இருப்பதோடு லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய நம்பிக்கை நன்மதிப்பையும்
அடியோடு இழந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பேரா போடுறாரு. இன்னொன்றில் இதில் கடைசியாக சுயநல கூட்டத்தின் ஆட்டத்திற்கு நாம் எழுத போகும் முடிவுரையாக இது அமையணும் இந்த நாள் அப்படின்னா சொல்கிறாருன்னா, அப்போ அவர் இதுக்கு தயாராக இருக்கிறாராங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இன்னைக்கு அறிக்கை. நான் சொல்கிறேன், அதாவது ஓபிஎஸ் மீது கூட கட்சிக்காரர்களுக்கோ பொதுமக்களுக்கோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு சார். இன்னையிலேருந்து எப்பவுமே அது என்றைக்குமே உண்டு, எனக்கு உள்பட உண்டு, எல்லாத்துக்குமே அது உண்டு. ஆனால் சசிகலா அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அம்மா இருக்கிற காலகட்டங்கள்ல இருந்து ஒரு 30 ஆண்டு காலத்தை அதிமுகவை அவர்கள் கைக்குள்ள வைத்துக் கொண்டு பாதிக்கப்படாத கட்சிக்காரர்கள் யாரும் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இன்டைரக்ட்லி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமையை நீங்க கேள்விக்குள்ளாக்கலையா? சார் இதெல்லாம் இந்த டெக்னிக் சொல்லுங்க சார். அப்ப நீங்க 30 ஆண்டு காலம் அவங்க விருப்பம் இல்லாமல ஒண்ணு நடந்திருக்கு. இது தொடர்ச்சியா நீங்க வாதங்கள் வைக்கிறதுனால நான் எதிர்வாதமா கேட்கிறேன். கட்டாயம் அப்படி கூட இருக்கலாம். நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இது மாதிரி பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல சார் இங்க பல விஷயம் உங்களுக்கு தெரியும். அரசியல்ல அனுமதிக்கப்பட்ட சுதந்திரம் ஒன்று இருக்கு சார். அதுல அவங்க அனுமதிக்கிற எல்லை வரைன்னு ஒன்று இருக்கு. அவங்களே 2012 சசிகலா வெளியேற்றினாங்க, திரும்ப கூப்பிட்டுட்டாங்க. இது எல்லாம் யாரோட முடிவு? அவங்க முடிவு தானே சார். அது மட்டும் இல்ல சார், இன்னொன்னு இவர் சொல்றாருல்ல, ஜெயலலிதா இருக்கும் போது சசிகலா ஒரு ரூல் பண்ணாங்கன்னு சொல்றாங்கல்ல, ஜெயலலிதா இறந்து போன பிறகு ஏன் சசிகலா காலில் போய் விழுந்தீங்க எல்லாரும்? சரி, அதையே கொஞ்சம் கடும் சொல்லாரு. அவங்கள ஆதரிக்கிற இடத்துக்கு ஏன் போக வேண்டியது? நாடு முழுக்க சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அதிமுக தொண்டர்களிடத்துல ஒரு கொதி நிலை வந்து ஏற்பட்டது.